Hi friends, welcome to Lakshmi Max. Railwayல previous yearல கேட்ட max question பார்க்கலாம். A and B can complete a work together in 48 days. A is 4 times as work as efficient as B. In how many days can B alone complete the work? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். A, B ரெண்டு பேர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 நாள்ல வேலையை முடிப்பாங்க. ஓகே, ஸோ A என்பவர் B என்பவரை போல 4 மடங்கு செயல்திறன் உடையவர். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ பி போட்டுக்கோங்க. பி ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணான்னா ஏ ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். பியை விட 4 மடங்கு எஃபிஷியண்டா வேலை பார்க்கக்கூடியவன் தான் ஏ. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பி மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான்? இதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இது என்னது? அவங்களோட திறன், எஃபிஷியன்சி. பி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கேக் பண்ண சொல்றோம்னா ஒரு நாளைக்கு பி வந்து ஒரு கேக் தான் பண்ணுவான். அதே ஏ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணிடுவான். ஓகேவா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் டேஸ் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு இது என்னது? டே. ஒரு நாளைக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து வேலை பார்க்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா ரெண்டு பேரும் சேர்த்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 48 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ 48 நாளைக்கு எவ்வளோ கேக் பண்ணியிருப்பாங்க? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 48 × 5 இருக்கும். ஓகே, ஸோ 48 × 5 போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 5 40, 5 நாள் 20, 24. அப்போ 240 கேக்கு தான் டார்கெட். ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 கேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் தனியாக வேலை பார்க்குறான். டாஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 கேக்கு. இப்போ நீங்கள் வேலைக்கு பியை வைக்கிறீங்க. அப்போ பி மட்டும் வேலை பார்த்தானா எத்தனை நாளில் முடிப்பான்? பியோட திறன் எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேக் தான் பண்ணுவான். அப்போ 240 கேக் பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 240 / 1 போடுவோம். ஸோ 240 டேஸ் ஆகும். ஓகே, ஸோ 240 டேஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்த டார்கெட் எவ்வளவு? 240 கேக் பண்ணணும். ஏயோட திறன் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். அப்போ ஒரு நாளைக்கு 4 கேக் பண்றான்னா 240 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 240 / 4 60 டேஸ் ஆகும். அப்போ ஏ மட்டும் தனியா வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பான்? 60 டேஸ்ல அந்த வேலையை முடிப்பான். ஓகேவா? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? ஸோ திருப்பி 4 + 1 5. ஸோ 240/5 போடும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? 48 ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ புரியுதா நான் என்ன சொல்றேங்கிறது? புரியுதா? ஸோ இது வந்து திறன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்களோட திறன் வச்சுக்கோங்க. ஸோ திறன் வச்சுட்டு டோட்டலாக எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு கண்டுபிடிங்க. டோட்டலாக 240 தான். 240 யூனிட்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக புரியும்னா 240 கேக் பண்ணணும். பியோட திறன் எவ்வளோனா ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணுவோம். அப்போ 240 கேக் பண்ணுறதுக்கு 240 நாள் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க 3x² + ax + 4 is perfectly divisible by x - 5, then the value of a. ஸோ இது வந்து கரெக்டா x - 5ஆல என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. அப்போ a யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய ரயில்வே எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 3x² + ax + 4 ஆனது x - 5ஆல் முழுமையாக வகுபடுமானால் a இன் மதிப்பு என்ன? அப்போ x - 5ஆல ஃபுல்லா டிவைட் ஆகுதுன்னா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 5ன்னு வரும். ஓகே, x - 5 = 0ன்னு வரும். அதுல இருந்து x ஓட வேல்யூ 5. அப்ப இந்த இடத்துல x அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 3 × 5² + a × 5 + 4 = 0. ஏன்னா இதுதான் x ஆல ஃபுல்லா டிவைட் ஆகிறது. அதாவது x - 5ஆல ஃபுல்லா டிவைட் ஆகிறது. ஓகேவா? ஸோ அதனால = 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 3 × 5² எத்தனை? 25 + 5a + 4 = 0. 25 3 எத்தனை? 75. இங்க ஒரு 4 இருக்கு. 75 4 எத்தனை? 79. 5a = -79. இந்த பக்கம் இருக்க +79 இந்த பக்கம் கொண்டு வந்தா -79 கிடைக்கும். அப்ப a = -79/5. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 15 5 75. ஸோ 0.8ன்னு கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? -15.8. -15.8ங்கிறது ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது x - 5ஆல டிவைட் ஆகுதுன்னா x ஓட வேல்யூ 5ஆ இருக்கும். அப்போ கண்டிப்பா இது = 0. இது ஒரு சமன்பாடா இருக்கும். அந்த x ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி a யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ₹750 invested for 3 months gave an interest of ₹18. What was the simple rate of interest per annum? ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ₹780க்கு முதலீடு செய்யப்பட்ட தொகை 3 மாதங்களுக்கு ₹18 என்ற வட்டியை கொடுக்கிறது. ஆண்டுக்கான தனி வட்டி விகிதம் என்ன? ஸோ நீங்க பேங்க்ல போட்ட அசல் எவ்வளவு? ₹750 அசல். ஓகேவா? பேங்க்ல போட்டிருக்கீங்க. எத்தனை மாசத்துக்கு போட்டிருக்கீங்க? ஒரு 3 மாசத்துக்கு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு? ₹18 வட்டி கிடைக்குது. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க?
ஆண்டுக்கான தனிவட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாசத்துக்கான விகிதம் கேட்கல, ஆண்டுக்கான விகிதம் கேட்டிருக்காங்க. இந்த டைம் பீரியட் 3ங்கிறது என்னது? 3 மாதங்கள். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 மாசத்தை அப்படியே எடுத்து பண்ணிடுவாங்க. ஸோ இது 3 வருஷமா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து பண்ணி கால்குலேட் பண்ணா ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா இது வெறும் 3 மாசம் தான். இவங்க கேட்டிருக்கிறது என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆண்டுக்கு கேட்டிருக்காங்க. அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன இது மாத்தணும். என்ன பண்ணணும்? இங்க மாசத்தை வருஷமா மாத்தணும். அப்ப இந்த வருஷமா மாத்தனா என்ன பண்ணணும்? 12ஆல டிவைட் பண்ணணும். எதுக்காக? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப இதை வந்து நீங்க வருஷமா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/4 வருஷம் ஆகிரும். 3 மாசங்கிறது என்னது? காலாண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? ஏன்னா இந்த ஆண்டுக்கான தனிவட்டி விகிதம்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது? டைம் பீரியட் எத்தனை? 3 தான், 3 மாசம் தான். ஸோ மாசத்தை வருஷமா மாத்திக்கணும். இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும், அப்படிதானே? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 18. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ என்னன்னு போடலாம், இல்லை டீன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். டைம் பீரியடை என்னன்னு சொல்லலாம், டீன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ P எவ்வளவு? 750. டைம் பீரியட் எவ்வளவு? 1/4. ஸோ 1/4. R எவ்வளவு? R தான் கண்டுபிடிக்கணுமா? ஸோ R டிவைடட் பை 100 போட்டாச்சா? இப்போ நமக்கு என்ன தெரியணும்? இதை கட் பண்ணணும். கட் பண்ணலாமா? கட் பண்ண என்ன வரும்? 0 0 கட் ஆகிரும். ஸோ 2 5 10, 15 5 75. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? R ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? இந்த 18 அப்படி எழுதிக்கோங்க. இங்கே 4 2 இருக்கா? ஸோ 4 × 2, இங்கே 15 இருக்கா? ஸோ டிவைடட் பை 15. இன்னுமே கட் பண்ணலாம், அப்படிதானே? 6 3 18, 5 3 15. ஸோ 6 2 12, 12 4 48. 48/5ங்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 9.6% வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 9.6%. 9.6%ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? a 3 meter wide path runs outside and around a rectangular park of length 125 meter, breadth 65 meter. If cost of flooring is 10 rupees per meter square, find the total cost of the flooring of the path ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 125 மீட்டர் நீளம், ஓகேவா, 65 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக பூங்கா. ஸோ ஒரு செவ்வக பூங்கா இருக்கு. ஸோ இதுதான் அந்த செவ்வக பூங்கா. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 125 மீட்டர், அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 65 மீட்டர். பூங்காவிற்கு வெளிப்புறத்திலும் சுற்றிலும் 3 மீட்டர் அகலம் உள்ள பாதை செல்கிறது. ஸோ பூங்காவோட இதுதான் பூங்கா. பூங்காவோட வெளிப்புறத்துல ஒரு பாத் இருக்கு, ஒரு பாதை இருக்கு 3 மீட்டர். இதை சுத்தி ஒரு 3 மீட்டர் பாதை வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ இது ஒரு 3 மீட்டர் இருக்கும், இது ஒரு 3 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் 3 மீட்டர், இதுவும் 3 மீட்டர் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பாதையோட மொத்த நீளம் எவ்வளவு வரும்? இதுல இருந்து இது வரை 125, இங்க இருந்து இங்க வர 3, இங்க இருந்து இங்க வர 3. அப்போ டோட்டலா இங்க இருந்து இங்க வர எவ்வளவு வரும்? 3 + 125 + 3. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 131 எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே மென்சுரேஷன் டாபிக்ல நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து 65ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏரியா, இந்த இடம், இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு எவ்வளவு வரும்? இந்த அகலம் மட்டும் இங்க இதுல இருந்து இது வரை 65னா 65 3 68, இங்க ஒரு 3 இருக்கும். ஸோ டோட்டலா எவ்வளவு வரும்? 68 3 71 வரும். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வக வடிவ பூங்கா இருந்துச்சு. அந்த பூங்காவுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பாதை இருக்கு. ஓகேவா? ஒரு அகலமான பாதை போகுது. ஸோ அந்த பாதையோட லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ தரையின் விலை மீட்டர் ஸ்கொயருக்கு ரூபாய் 10 எனில் பாதைக்கு போடப்படும் தரைக்கு ஆகும் மொத்த செலவை கண்டுபிடி. ஸோ அதுக்கு ஒரு தரை, ஒரு ஃப்ளோர் பண்ண போறோம், சிமெண்ட் போட போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் காஸ்ட் ஆஃப் ஃப்ளோரிங் இஸ் 10 rupees per meter square. ஓகேவா? ஸோ அதோட அந்த இதுக்கு நம்ம அந்த பாதைக்கு ஏதோ ஒரு ஃப்ளோர் போட போறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய். அப்போ டோட்டலாக எவ்வளோ செலவாகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிமெண்ட் போட போறோம்? எந்த இடத்துல சிமெண்ட் போட போறோம்? எந்த இடத்துல செங்கல் பாவ போறோம்? இந்த இடத்துல தான் நாம வந்து சிமெண்ட் போட போறோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த கோடு கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடம் தான் உங்களுக்கு வேணும். அப்போ இந்த இடத்த நாம எப்படி கொண்டு வரலாம்? இந்த இடத்தோட பரப்பளவு உங்களுக்கு தெரியணும், அப்படிதானே? ஏன்னா இதுல தான் மீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு எவ்வளவு 10 ரூபான்னு தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு தெரியணும். இந்த இடத்தோட பரப்பளவு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த பெரிய செவ்வக வடிவம் இது இருக்கா? ஸோ இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சு அந்த பரப்பளவுல இருந்து உள்ள ஒரு குட்டி செவ்வகம் மாதிரி ஷேப் போட்டிருக்கேன்னா அந்த பரப்பளவை கழிச்சிங்கன்னா இந்த பரப்பளவு கிடைச்சிருமா? நான் சொல்றது புரியுதா?
இதுதான் செவ்வக வடிவ பூங்கா. அந்த பூங்காவை சுற்றி வெளியில் நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் வந்து ஒரு சிமெண்ட் போட போகிறோம், இல்லை ஒரு செங்கல் பாவ போகிறோம்னு வச்சுக்கோங்க, இல்லைனா டைல்ஸ் ஒட்ட போகிறோம், ஏதோ ஒன்று. இந்த இடத்துல தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த அந்த கோடு கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இவ்வளோ நீளமான பகுதியோட இந்த ஃபுல் பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிச்சு அந்த பரப்பளவுல இருந்து இந்த உள்ள இருக்க பகுதியோட பரப்பளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்தோட பரப்பளவு கிடைச்சிருமா. ஸோ அதுதான் இங்க கான்செப்ட். ஸோ கண்டுபிடிங்க. இங்க வெளியில இருக்க பகுதி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய செவ்வகம் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதுல நீளம் எவ்வளவு 131, அதோட அகலம் எவ்வளவு 71. ஸோ அதோட பரப்பளவு மைனஸ் இங்க உள்ள இருக்கதோட நீளம் எவ்வளவு 125, அகலம் எவ்வளவு 65. ஓகே, இது ரெண்டுக்கும் நாம டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா இந்த நான் கோடு கூட போட்டிருக்கேன் பாருங்க, இந்த பாதை இதோட பரப்பளவு எனக்கு கிடைச்சிருமா. ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும், 131 × 71. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 131 71, 131 7 7 3 21, 7 2 9 1 0 3 9301 வரும். அடுத்து 125ஐயும் 65ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 125 × 65, 5 5 25, 10 2 12, திருப்பி இன்னும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6 5 30, 12 3 15, 750, 5 2 1 8125 வருது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 8125. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அந்த வெளிப்புற பகுதியோட பரப்பு கிடைச்சிருமா. அப்போ 8125 அதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 11 5 போனால் 6. ஸோ திருப்பி என்ன வரும், 7, அதுக்கப்புறம் 1 1. ஓகே, ஸோ 1176 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதுதான் என்னது உங்களுக்கு பரப்பளவு. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபாய். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ஆகுது, 10 ரூபாய் ஆகுது. அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, எவ்வளோ சதுர அடி இருக்கு, 1176 சதுர அடி இருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும், ஒரு சதுர அடிக்கு எனக்கு 10 ரூபாய்னா இந்த 1176க்கு எனக்கு எவ்வளோ வரும், 1176 × 10. ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன வரும், 11,760 ரூபாய் ஆகும். ஓகே, 11,760 ரூபாங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, 2/3 of a milk water mixture was milk. There was 21 liters of the mixture. If 4 liters of water is added to it, then find the percentage of milk in the new mixture. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, பால் தண்ணீர் கலவையில் 2/3 பால் இருக்குது, 21 லிட்டர் கலவை, அதாவது ஒரு கலவை இருக்குன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா மில்க் அண்ட் வாட்டர் எத்தனை லிட்டர் இருக்குன்னா 21 லிட்டர் இருக்கு. என்ன இருக்கு, மில்க்கும் வாட்டரும் இருக்கு. ஓகே, ஸோ மில்க்கும் வாட்டரும் 21 லிட்டர் இருக்கு. அதுல பால் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு, 3ல் 2 பங்கு இருக்கு. எது, மில்க். அதுதான் நீங்க சொல்லியிருக்காங்க 2/3 of a milk water mixture was milk. ஓகேவா. ஸோ இதில் 2/3 வந்து என்னது, மில்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 21 லிட்டரில் 2/3 வந்து என்னது, மில்க். அப்போ மில்க் எத்தனை இருக்கு, 16 லிட்டர் இருக்கும். ஸோ மில்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 16 லிட்டர் இருக்கும். மில்க் = 7 2 14 லிட்டர். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா மில்க் 14 லிட்டர், டோட்டலா 21 லிட்டர். அதுல மில்க் 14 லிட்டர் அப்படின்னா வாட்டர் எவ்வளவு இருக்கும், மீதி இருக்க 7 லிட்டர் வாட்டர் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா 4 லிட்டர் தண்ணீர் வந்து சேர்க்கிறோம். ஓகே, ஸோ 4 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் கிடைக்கப்பெறும் புதிய கலவையின் பாலின் சதவீதத்தை கண்டறியும். ஸோ 4 லிட்டர் தண்ணீர் சேர்க்கிறோம் அப்படின்னா வாட்டர் வந்து உங்களுக்கு எத்தனை லிட்டரா மாறிடும். ஸோ வாட்டர் வந்து எத்தனை லிட்டரா மாறிடும், ஏற்கனவே 7 இருக்கு. ஸோ 11 லிட்டரா மாறிடும். புரியுதா. இந்த மிக்சர்ல மில்க் 14 லிட்டர் இருக்கு, வாட்டர் 7 லிட்டர் இருக்கு. இன்னொரு 4 லிட்டர் தண்ணி ஊத்துறீங்க. இன்னொரு 4 லிட்டர் தண்ணி ஊத்தும் போது இந்த 7 லிட்டர் வாட்டர் உங்களுக்கு என்னவா மாறும், 11 லிட்டரா மாறிடும். அப்ப இந்த பாத்திரத்துல இப்ப மொத்தமா எவ்வளவு கலவை இருக்கும், மில்க் ஒரு 14 லிட்டர், வாட்டர் ஒரு 11 லிட்டர். ஸோ டோட்டலா எவ்வளவு இருக்கும், 25 லிட்டர் இருக்கும் இந்த கலவை. இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, 21 லிட்டர் இருந்தது. இப்போ நம்ம தண்ணி ஒரு 4 லிட்டர் ஊற்றிட்டோமா இதில், அப்போ கலவை எவ்வளோவாச்சு, 25 லிட்டர் ஆச்சு. ஸோ இதில் பால் வந்து எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பால் எவ்வளோ இருக்குது, பால் மாறி இருக்கா, மாறல. பால் வந்து வெறும் 14 லிட்டர் தான் இருக்குது. மொத்த கலவை மாறி இருக்கு. எதனால், தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால கலவை 25 லிட்டராக மாறி இருக்கு. அப்போ இந்த மொத்த கலவை எவ்வளவு, 25 லிட்டர். ஸோ அதில் பால் மட்டும் எவ்வளோ சதவீதம் கேட்டிருக்காங்க. 25ல் பால் எவ்வளோ சதவீதம் இருக்கு, எவ்வளோ இருக்குது, 14 லிட்டர் இருக்கு. ஸோ 14 × 100 போட்டுக்கலாமா. ஸோ பால் எத்தனை சதவீதம்ங்கிறதுனால பாலை வந்து மேலே போட்டிருக்கோம். ஸோ 14. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மிக்சர், அதனால 25, சதவீதம்ங்கிறதுனால × 100. ஸோ இதை கட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4 டைம்ஸ் போகும். ஸோ 14 × 4 56%. அப்போ அதில் இருக்கக்கூடிய பால் எவ்வளோ இருக்குன்னா 56% இருக்கு. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல அதில் தண்ணி எவ்வளோ சதவீதம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், டோட்டல் மிக்சர் எவ்வளவு, 25 லிட்டர். அதில் தண்ணி எவ்வளோ இருக்கு, 11 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்படிதானே. ஏன்னா ஏற்கனவே 7 லிட்டர் தண்ணி இருந்துச்சு, இப்போ ஒரு 4 லிட்டர் நம்ம ஊற்றிருக்கோமா. ஸோ
ஸோ 11 லிட்டர். ஸோ இன்ட்டு 100 போடும்போது உங்களுக்கு என்ன வரும், ஒரு 25 25 4 25 100. அப்போ தண்ணி எவ்வளோ இருக்கும், 44% தண்ணி இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்டுக்கு சில பேர் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு அந்த ரேஷியோவில் எது தண்ணி எது மில்க் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குத்து மதிப்பாக அந்த ரேஷியோவில் ஒரு நம்பர் எடுத்து சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த 14க்கு பதிலாக இந்த இடத்துல 11 போட்டால் என்ன வருது, 44% வருது. அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. இது வந்து வாட்டரோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 44%. அதே பாலோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 56%. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கிளியரா புரிஞ்சிருச்சா? 21 லிட்டரு தண்ணி எக்ஸ்ட்ரா 4 லிட்டர் ஊற்றினோடனே 25 லிட்டரா மாறிடுச்சு. ஸோ அதில் பால் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கு, அதே 14 லிட்டர் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா தண்ணி தானே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 25ல் 14 எவ்வளோ சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் ஆன்சர். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின் பாருங்க, which of the fraction given below when added to 5/8 give 1. ஓகேவா? ஸோ கொடுத்திருக்க ஃப்ராக்ஷன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பின்னத்துடன் 5/8 கூட்டினால் 1 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க, எந்த பின்னத்து கூட 5/8 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். இதான கொஸ்டின். எந்த பின்னம்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அது கூட கூட்ட போறேன், அதனால கூட்டல் போட்டுக்கிட்டேன். ஸோ 5/8 கூட்ட போறேன், அதனால 5/8. ஃபைனல் ஆன்சர் எனக்கு 1 வரணும். ஸோ எந்த பின்னத்துடன் எனக்கு தெரியாது, அதனால நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 1 - 5/8. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 8. ஸோ 8ல் 5 போனால் 3. ஸோ ஆன்சர் என்னது, 3/8. இங்கே ஆப்ஷனில் 3/8 இல்லையே, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தப்பா? இல்லை, கரெக்ட் தான். என்ன பண்ணியிருக்காங்க, 6/24 இருக்கு. இது 6/24 மாற்ற முடியுமா? மேலே கிளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6/16 மாறும். இல்லை மேலே கிளை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3/8 × 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9/24 மாறும். ஒன்று 6/16 ஆன்சராக இருக்கும், இல்லை 9/24. வந்திருக்க 3/8ஓட மல்டிப்ளை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்காண்டி 3/8 கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஆப்ஷன்லேயே இல்லையே, அப்போ நான் கண்டுபிடிச்சது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறதோட மல்டிபிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இதிலலாம் நம்ம தப்பு விட மாட்டோம். ஓகே, அப்போ 6/16 தான் இதுக்கான ஆன்சர். நான் 3/8ன்னு சொல்லலாம், இல்லை இதை இன்னும் ப்ரீஃபாக நான் என்ன சொல்லலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 6/16 ஆன்சரை சொல்லலாம். 3/8 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 9/24 ஆன்சரை சொல்லலாம். 3/8 மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 4 12, 8 4 32, 12/32 சொல்லலாம். இந்த இதில் எப்படி சொன்னாலுமே இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்னது, எனக்கு 3/8 தான். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு என்னது, 6/16. 6/16ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். The mean height of 25 boys, நேற்று கூட இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். 25 boys in a class is 150 cm and the mean height of 35 girls in the same class is 145 cm. The combined mean height of 60 students in the class. ஒரு வகுப்பில் உள்ள 25 சிறுவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தேன்? அலிகேஷன் மெத்தட் சொல்லி கொடுத்தேன், அப்படிதானே? ஸோ அப்போ 25 சிறுவர்கள், அவங்களோட சராசரி எவ்வளவு, 150. அதே கிளாஸ்ல 35 சிறுமிகள் இருக்காங்க. ஸோ 35 சிறுமிகள் பாய்ஸ், இது கேர்ள்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அந்த 35 சிறுமிகளோட சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 145. நேற்று கிளாஸை கவனிச்சிருந்தா கூட இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தா இந்த கிளாஸ்ல எத்தனை பேர், பாய்ஸ் 25 பேர், கேர்ள்ஸ் 35 பேர். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 60 பேரோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சராசரியை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன போடணும்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய சராசரி போடணும். இந்த இடத்துல ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய சராசரி போடணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், இது இந்த டோட்டல் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் டோட்டல் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் உள்ள ரேஷியோ, 2 பேருக்கும் உள்ள ரேஷியோ என்ன வரும், 5 5 25, 7 5 35. ரெண்டையும் கட் பண்ணலாமா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோவை? அப்போ 5:7ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கலாமா? டிஃப்ரென்ஸ் எடுக்கிறத நேற்றே சொல்லி கொடுத்தேன். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்படி எழுதலாம், 150 - x = 7 இருக்கும். இதை இப்படி டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா இதை இப்படி பார்க்க டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், அது சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருவேளை இப்படி பார்க்க இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கணும், ஆப்போசிட்ல டிஃபரன்ஸ் எடுக்கணும். இதுக்கு என்ன வரும், x - 145. ஸோ x - 145 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 5க்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 150 - x = 7 × x - 145 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 5 15 75, ஒரு 0 சேர்த்துக்கலாம், -5x, 7x - 145 × 7, 5 7 35, 28 31
10 15 கிடைக்கும். மைனஸ் 10 15. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் 5x இருக்கா, ஸோ மைனஸ் 5x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ப்ளஸ் 5x மாறும். அப்போ 7x + 5x 12x. மைனஸ் 10 15 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 5 6 17 1765 கிடைக்கும். 12x = 1765னா எக்ஸோட வேல்யூ தானே வேணும். ஸோ 1765 டிவைடட் பை 12. ஒரு 12 12 5. ஸோ 3 4 12 48. 16ல் 8 போனால் 8. ஸோ 8 12 7 12 84. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஒன்று வரும், பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தாலும் 147.1 தான் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், 147 kgன்னு சொல்லிடலாம். ஸோ 147 அப்படிங்கிறது 147 சென்டிமீட்டரா, சென்டிமீட்டர், 147 சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்பாங்க. இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா அலிகேஷன் மெத்தட். ஸோ நீங்கள் அலிகேஷன் மெத்தடில் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. An amount of rupees 40,000 is invested in a scheme of compound interest. If the rate of interest is 20% per annum, then what will be the total amount obtained after 3 years? 40,000 ரூபாய் கூட்டு வட்டி திட்டத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. ஸோ அசல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 40,000 ரூபாய். அதுக்கு வட்டி எவ்வளவு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி எவ்வளோ, 20% போடுறாங்க. டைம் பீரியட் எத்தனை, 3 வருஷத்துக்கு போடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக பெறப்பட்ட தொகை என்னவா இருக்கும், 40,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பேங்க்கில் போட்டிருக்கீங்க. 3 வருஷத்துக்கு பேங்க் வந்து வருஷத்துக்கு 20% கூட்டு வட்டி போட்டாங்க அப்படின்னா கடைசியாக உங்கள் கைக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், நீங்கள் போட்ட அசல் ப்ளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி, இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வரும் அதான் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கே, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், யூடியூப்லேயும் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். P × 1 + R/100 the whole power n. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 20%. இந்த ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம், 1/5ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம், கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் வட்டி. ஓகேவா? அப்போ பிரின்சிபல் எவ்வளவு வருது, 5. அப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன வரும், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 5 + 1 6ன்னு வரும். ஸோ இது பிரின்சிபல், இது அமௌண்ட். டோட்டலாக எத்தனை வருஷம் இருக்கு, 3 வருஷம். அப்போ பிரின்சிபல் எத்தனை இருக்கு, 5 இருக்கா. ஸோ 3 வருஷங்கிறதுனால 3 5 போட்டுக்கோங்க. 5 5 5. அமௌண்ட் தான் என்னது, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அசல் ப்ளஸ் வட்டி தான் அமௌண்ட். என்ன வரும், 5 + 1 6. 3 வருஷம் இருக்கா, 3 6 போட்டுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 125. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 216. ஓகேவா? அசல் எத்தனை பங்கு இருக்கு, 125 பங்கு வந்து இருக்கு. ஓகேவா? அசல் எவ்வளவு, 40,000 ரூபாய். அப்போ அந்த 125 பங்கு எதுக்கு ஈக்குவல், 125 பங்கு 40,000க்கு ஈக்குவல். டோட்டலாக கிடைச்ச மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக கிடைச்ச அமௌண்ட் எத்தனை பங்கு, 216 பங்கு. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல மொத்தமாக கிடைச்ச வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இது பிரின்சிபல் அமௌண்ட் 125, அமௌண்ட் வந்து 216. அப்போ வட்டி என்ன வரும், 216 மைனஸ் 125. 6ல் 5 போனால் 1, 11ல் 2 போனால் 9. 91 பார்ட் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை வட்டி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 91 பார்ட் கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் = என்ன வரும், இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். 40,000 × 216 டிவைடட் பை 125 போட்டுடலாமா? ஸோ நம்ம எப்படி கட் பண்ணலாம், 125 இருக்கு, இங்க 1000 இருக்கு. 40 எப்படி மாத்தலாம், 40,000 எப்படி எழுதலாம், 40 × 1000 எழுதலாம். ஸோ கட் பண்ணா என்ன வரும், 125. 8 தடவை போகுமா, கட் பண்ணா 125ஓட 8 டைம்ஸ் தான் 1000. அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர் வச்சு கட் பண்ணுங்க. அப்போ இதை 8ன்னு கட் பண்ணிடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 4 8 32 வரும். அப்படிதானே? இங்க ஒரு 0 இருக்கு, மறந்துடாதீங்க. 40 × 1000 இதை பிரிச்சிருக்கேன். 40,000. இந்த 1000 125ஆல 8 டைம்ஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ 40 × 8 உங்களுக்கு என்ன வரும், 320 வரும். ஸோ 320 × 216. ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 216 32 6 2 12 3 திருப்பி என்ன வரும், 4 432 வருமா? ஸோ 432 கரெக்டு தானே? 6 2 12 3 அடுத்து 6 3 18 4 6. ஸோ 2 1 8 1 9 6 69 12. இங்கே ஒரு 0 இருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ 69,120 ரூபாய் கிடைக்கும். அப்போ நீங்கள் 40,000 ரூபாய் பேங்க்ல போட்டிங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா 20% கூட்டு வட்டியில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் போட்ட 40,000 ரூபாய் 69,120 ரூபாயா மாறிடும். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்போனாலுமே என்டிபிசி எக்ஸாம் என்ன வரலாம், நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ
ஸோ என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் அடுத்து இன்னொரு 1 வீக் ஆர் 2 வீக் மேபி நாளைக்கு கூட வந்துடலாம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவே நல்ல வாய்ப்பு. ஸோ ரெண்டுலையுமே உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. ரயில்வே சைடும் வேகன்சிஸ் இருக்குது, எஸ்எஸ்சி சைடும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எங்கேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் சரி, நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிசி எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் எந்த டைம்னாலும் இதில் இருக்க கிளாஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24/7 நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு கிடைக்கிற டைமில் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஆல் இன் ஒன் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ எந்த டைம்னாலும் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆப்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஸோ ரிப்ளை கொடுத்தீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1599. நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸு நிறைய எக்ஸாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ரயில்வேக்குள்ளே வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்குள்ளே வரக்கூடிய எக்ஸாம், பேங்க்கில் வரக்கூடிய கிளர்க் அண்ட் பிஓ எல்லா எக்ஸாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகே, ஒரே ஒரு டைம் பே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸை வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு. எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது கூட ப்ளஸ் இங்கிலீஷும் உங்களுக்கு சேர்த்து கவர் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். இதை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. டீமோட காண்டாக்ட் நம்பர் நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ப்ளூ கலரில் ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் இந்த பக்கம் ஒரு 3 கோடு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, நம்ம ஆர்கனைசேஷன் கோட் இருக்கும். ஸோ ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரயில்வே, எஸ்எஸ்சி என்ன படித்தாலும் உங்களுக்கு தேவையான ஃப்ரீ புக்ஸு இல்லை ஃப்ரீ டெஸ்ட் எதுவும் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் நீங்கள் திருப்பியும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸு, கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி. ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போய் கிளாஸஸ் எல்லாமே எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, ரயில்வே படிச்சிங்கன்னா ரயில்வே ஃபோல்டர், எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி ஃபோல்டர் ரெஃபர் பண்ணுங்கள், பேங்கிங்னா அதுக்கான ஃபோல்டர் ரெஃபர் பண்ணிக்கோங்க, கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டாபிக் வைஸ் வீடியோஸ் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் இருக்க
அந்த அளவுக்கு கூட கண்டென்ட் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு எக்ஸாம்னா இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ், இதை தாண்டி வேறு எதுவுமே படிக்க வேண்டாம், அந்த அளவுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க்கும் நம்ம கோர்ஸோட லிங்கையும் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மாதத்தில் உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ வேறு எந்த ஒரு கோச்சிங் சென்டருமே நீங்கள் போகவே வேண்டாம், இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லேயும் சரி வேறு எந்த சென்டருமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். இதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கரெக்டாக ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்கு கீழே என்னென்ன வரும், இந்த டாபிக்னா இவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவுமே வராது. அதே மாதிரி ரொம்ப நீட்டாக டீச் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ரயில்வே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா வரக்கூடிய என்டிபிசி உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும் இந்த 4 மாதத்தில். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 1600ல் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகேவா? ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு குரூப் டி ஒரு லோயர் லெவல் போஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணாலுமே அடுத்தடுத்து இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் இதுதான் 9043379345 7806854288. இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்குனாலும் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கே நீங்கள் டேரெக்டாக ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. உங்களுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். மேக்ஸுக்கான ஸ்டடி பிளானு, அதே மாதிரி ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா உங்களுக்கான 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளானு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, திருப்பியும் நாம் வந்து இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.